வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டி ரொம்ப வருத்தத்தோட வெளியே தனியா வந்து உட்கார்ந்துருக்க துணியை காய போடுற வானதி பாண்டி உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு பாண்டின்னு கூப்பிட்டுட்டு வர்றாங்க. என்னங்க அப்படின்னு ஒரு வேகமா எழுந்து நிற்கிறாரு. என்னங்க ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் உட்கார்ந்துருக்கேங்கிறாரு அவரு. என்ன பாண்டி, வானதியை நீங்களும் பேசிக்கிறது இல்லையா அப்படின்னு நிலா கேட்க, பேச மாட்டேங்கிறாங்க. பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போகாம விட்டுட்டோம்ல, அதுல கடுப்பா இருக்கா. அவ கோவமும் நியாயம் தானேங்க. அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. எங்க உடனே பேசி முடிச்சு கல்யாணம்னு போயிடுவாங்களோன்னு பயமா இருந்ததுங்க. அதான் போக வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி அவளோட ஃபேமிலியை வெயிட் பண்ண வச்சது தப்பு தானே. அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு பாண்டி சொல்ல, புரியுது, நான் ஒன்னு கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களேங்கிறாங்க நிலா. கேளுங்கிறாரு பாண்டி. உங்களுக்கு வானதியை பிடிக்கும் தானே அப்படின்னு நிலா கேட்க, யோசிக்காம பிடிக்குங்கிறாரு பாண்டி. ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு கேட்க, இல்ல நிஜமாவே நீங்க சேரனை கல்யாணம் பண்ணாதாலதான் இப்ப உங்களுக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்க, அண்ணன் கல்யாணம் ஆகாம இருக்கும்போது நான் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாரு பாண்டி. அது எனக்கு புரியுது, ஆனா அது மட்டும்தான் காரணமானு கேக்குறாங்க நிலா. ஆமாங்கன்னு பாண்டி சொல்ல, பாண்டி நானும் உங்க அண்ணன் சோழனும் பேசிட்டு இருந்தோம். சந்தா வீட்டுக்கு போய் அண்ணனோட கல்யாணத்தை பத்தி பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிலா சொல்ல, அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையேங்கிறாரு பாண்டி. நாங்களே இப்பதான் பேசணும். சேர அண்ணனுக்கு பொண்ணு ஆல்ரெடி ரெடியா இருக்கு, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுமே நீங்களும் வானதியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிலா கேட்க, பாண்டி கிட்ட எந்த பதிலும் இல்ல. அப்படியே முழிச்சிட்டு நிக்கிறாரு. என்ன பாண்டி, அதுலயும் ஏதாச்சும் பிரச்சனையா கேக்குறாங்க நிலா. இல்ல, அண்ணன் கல்யாணம் முடிஞ்சாலுமே உடனே எனக்கு கல்யாணம் வேணுமான்னு தோணுதுங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, லேட்டா பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களாங்கிறாங்க நிலா. அப்படி இல்லைங்க, ஆனா வானதி தான் கொஞ்சம் அவசரப்படுறாங்கிறாரு அவரு. வானதி வீட்லயும் ப்ரெஷர் போடுவாங்கல்ல அப்படின்னு நிலா கேட்க, அதெல்லாம் புரியுது, ஆனா அப்படின்னு தயங்கிட்டு நிக்கிறாரு. உங்ககிட்ட இப்ப சொல்றது சரியானு தெரியல, ஆனா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி சேர என்ன இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காதது மட்டும் உங்க பிரச்சனை இல்ல, வேற ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறாங்க நிலா. இருக்கு, உங்க மனசுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற நிலா. வானதியா கல்யாணம் பண்றதாலயா இல்ல கல்யாணம்னாலே உங்களுக்கு கொஞ்சம் பயமானு கேக்குறாங்க. இல்லங்க, வானதி எனக்கு பிடிக்கும், ஆனா கல்யாணம் பண்ண கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு தோணுதுங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, ஒருவேளை செட்டில் ஆயிட்டு பண்ணிக்கலான்னு யோசிக்கிறீங்களோ அப்படிங்கிறாங்க நிலா. செட்டில் ஆகிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஆனா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருப்போம்னு தெரியலங்க. சாதாரணமா பேசும்போதே எங்களுக்குள்ள நிறைய சண்டை வருது. இதுல கல்யாணம் பண்ணி நான் எப்படி இருப்போம், என்ன மாதிரி வாழ்வோன்னு ஒரே குழப்பமா இருக்குதுங்க அப்படின்னு மெல்ல மனசுல இருக்கிறத சொல்றாரு பாண்டி. நிலாவும் யோசனைய பார்க்க, எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னே தெரியல. நான் வேற இப்பதான் கடையை லீஸுக்கு எடுத்திருக்கேன், கொஞ்ச நாள் போகட்டும்னு தோணுது அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க நிலா. 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது நல்லது தானேங்க அப்படின்னு பாண்டி கேட்க, நிலாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப கூட நான் சொல்றது சரியா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த மாதிரி தான் நிறைய மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. குழப்பமா இருக்கும்போது எதுவும் பண்ண வேணாம்னு பாக்குறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, நிதானமா கேட்டுட்டு யோசிக்கிற நிலா. பாண்டி, நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. கல்யாணங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு டைம் எடுத்து கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, அதுல எந்த தப்பும் இல்ல. குழப்பத்தோடையும் பிரச்சனையோடையும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்றத நானுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஒன்னும் அவசரம் இல்ல, வானதி எங்கேயும் போயிட மாட்டாங்க. அவங்க வீட்டுல மட்டும்தான் கொஞ்சம் அவசரப்படுத்துவாங்க, அதை நாம பேசிக்கலாம். நிதானமா யோசிச்சு டைம் எடுத்தே கல்யாணம் பண்ணுங்க. கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது எந்த ஒரு சீரியஸ் டெசிஷன் எடுக்க கூடாது அப்படின்னு நிலா இதமா சொல்ல, நானும் அதை தாங்க யோசிச்சேங்கிறாரு அவரு. நீங்க கரெக்டா தான் யோசிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அப்படி ஒன்றும் வயசாகல. வானதி என்ன காலேஜ் கூட முடிக்கல. 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பொறுமையா கல்யாணங்கிற டாபிக் உள்ள வாங்க அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு பாண்டி. பாத்துக்கலாம் அப்படின்னு நிலா அங்கிருந்து போக, பாண்டி இன்னும் அதே மூட் அவுட் நிலைமையிலேயே அப்படியே உட்கார்ற ஒரு மைண்ட்ல நிலா சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஒன்னும் அவசரம் இல்ல, அவங்க வீட்டுல மட்டும்தான் கொஞ்சம் அவசரப்படுத்துவாங்க, அதை நாம பேசிக்கலாம். 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பொறுமையா கல்யாணங்கிற டாபிக் உள்ள வாங்க அப்படின்னு நிலா சொன்னதை யோசிச்சு பாக்குறவரு அவரே ஆமா கரெக்ட் தானே தலையாட்டிக்கிறாரு. ஆனாலும் கொஞ்சம் வருத்தத்தோட போனை பாக்குறாரு.
சந்தா அவங்க வீட்டு வாசல்ல கூட்டிட்டு இருக்க சோழனும் நிலாவும் கார்ல வர்றாங்க. ஒரு நிமிஷம் நிமிந்து பாக்குற சந்தா சோழன் முகம் தெரியவும் டக்குன்னு விளக்குமாற ஓரமா போட்டு கையை கழுவுறாங்க. அதுக்குள்ள நிலா ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இருந்து சோழனை இறங்குறாங்க. நிலா ஹாய் அப்படின்ட்டு வர ஹாய் நமஸ்தேங்கிறாங்க இவங்க. அதுக்குள்ள சோழனும் நமஸ்தேன்னு சொல்ல அவருக்கும் ஒரு நமஸ்தேவை கொடுக்குறாங்க சந்தா. அந்த ராயின்னு கூப்பிட ஏங்க வாங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா முன்னாடி நடக்கிறாங்க. வண்டியை லாக் பண்ணிட்டு சோழனும் வர்றாரு. உள்ளர வந்த சந்தா கதவை நல்லா விரிய திறந்துட்டு அந்த ஆயே அப்படின்னு சொல்ல 2 பேரும் உள்ளர வர்றாங்க. இதர் பைட்டியே அப்படின்னு கட்டில காமிக்க அப்படின்னு தலையாட்டிட்டு 2 பேரும் போய் உட்காடுறாங்க. உடனே சந்தா அங்க கீழே இருக்க குடத்துல இருந்து தண்ணியை முன்னு வந்து கொடுத்து லீஜின்னு நீட்ட வாங்கிக்கிறாங்க நிலா. அப்புறம் சந்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்க மே டீக்குன்றாங்க. நிலா தண்ணி குடிச்சிட்டு இருக்க. பரவாயில்லையே, உங்க ஊர்ல கூட இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கற பழக்கம்லாம் இருக்கா, இல்ல இங்க வந்து கத்துக்கிட்டீங்களான்னு கேக்குறாரு சோழன். இல்ல எங்க ஊர்லயுமே இப்படிதான் பண்ணுவோங்கிறாங்க அவங்க. ஒன்னும் புரியலன்னு வழியிற சோழன் சரி கொடுங்க அப்படின்னு நிலா கிட்ட இருந்து செம்ப வாங்கிக்கிறாரு. உங்க அண்ணா அப்படின்னு நிலா கேட்க அண்ணன் கடைக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாருன்னு ஹிந்தில சொல்றாங்க சந்தா. புரிஞ்ச மாதிரி சோழன் தலையை ஆட்டி வைக்க आप लोग बात करो मैं चाय बनाऊंगी அப்படின்னு சந்தா சொல்ல சரி சரிங்கிறாரு சோழன். நிலாவும் சிரிப்போட பார்க்க சந்தா டீ போட போறாங்க. மசாலா டீயா சந்தான்னு சோழன் கேட்க நை நார்மல் சாய் அப்படின்றாங்க அவங்க. ஓ அண்ணனுக்கு மட்டும் தான் மசாலா சாய் போட்டு கொடுப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி சோழன் பார்க்க ஆக்கோ மசாலா சாயே அப்படிங்கிறாங்க சந்தா. நை நீங்க மசாலா டீ நல்லா போடுவீங்கன்னு அண்ணன் சொல்லுச்சு, அதான் வழிறாரு சோழன். சும்மா இருங்க அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்துருக்க நிலா முழங்கையாலே ஒரு இடி இடிக்கிறாங்க. டீக்கே நான் மசாலா டீயே போடுறேன் அப்படின்னு சந்தா சொல்ல ஓகேன்னு தலையாட்டுறாரு அவரு. எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுறீங்கன்னு நிலா ஹஸ்கி வாய்ஸ்ல கேட்க ஏங்க நீங்க மசாலா டீ குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க இல்லங்கிறாங்க அவங்க. அப்புறம் என்ன சந்தா போட போறாங்க, நீங்க குடிக்க போறீங்க, இதுல என்னங்க இருக்குன்றாரு அவரு. நீங்க வேற மாதிரி கேட்டீங்க அப்படின்னு நிலா பல்ல கடிச்சிட்டு சொல்ல நான் என்னங்க வேற மாதிரி கேட்டேங்கிறாரு அவரு. என்னை எப்பவுமே தப்பான கண்ணோட்டத்திலேயே பாக்குறீங்க, எனக்கு என்னமோ கோளாறு உங்க கண்ணுல தான்னு தோணுது அப்படின்னு சோழன் சொல்ல ஆமா நீங்க அப்படியே ஒழுங்கு பாருங்க அப்படின்னு நிலா திட்டிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள சந்தா டீயை போட்டு எடுத்துட்டு வர்றாங்க. லீஜியே அப்படின்னு நீட்ட தேங்க்யூன்னு எடுத்துக்கிறாங்க நிலா. வாங்குற சோழன் மோந்து பார்த்துட்டு மசாலா சாய் அப்படின்னு கேள்வியா கேட்க ஹா அப்படிங்கிறாங்க சந்தா. நிலா முறைக்க மசாலா டீயா அப்படின்னு சொல்ல நிலா குடிச்சு பார்த்துட்டு டீ ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. சோழனும் ஒரு சிப்பு குடிச்சிட்டு அச்சா பகூத் அச்சா அப்படின்னு சொல்ல ஒரு அக்செப்டன்ஸோட சிரிக்கிறாங்க சந்தா. கடைக்கு போயிட்டு கையில பையோட உள்ளரு வர்ற அனீஷ் இவங்கள பார்த்தவன வாங்க சோழன் பையாங்கிறாரு. வாங்க அனீஷ் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு சோழன். நான் நல்லா இருக்கேன் பையான்னு தலையாட்டுறாரு அவரு. அடுத்து அனீஷ் அமைதியா நிக்க என்னடா நாங்க 2 பேரும் வந்திருக்கோமேன்னு பாக்காதீங்க, எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் சிரிப்போட சொல்ற சோழன். ஏங்க நீங்களே சொல்லுங்கன்றாரு. நானா அப்படின்னு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க நிலா. ஆமாங்க சும்மா சொல்லுங்கன்னு அவர் சொல்ல சோழன் நீங்க சொல்லுங்கன்றாங்க நிலா. நீங்க சொல்லுங்க அப்படின்னு சோழன் சொல்ல நீங்க சொல்லுங்கன்னு மாறி சொல்லிட்டு இருக்க. என்ன இவங்க 2 பேரும் மாத்தி நீ சொல்லுன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு மறுபடியும் இவங்களை பாக்குறாங்க. கடைசியில நிலாவே ஒன்றும் இல்லை, நாங்கள் சேரனனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது அப்படிங்கிற நிலா அடுத்த சோழனை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல நீங்களே சொல்லுங்கிறாரு அவரு. நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க என்னங்க நீங்க அப்படிங்கிற சோழன் சரி நானே சொல்றேங்கிறாரு. ஐயா அண்ணனுக்கு நாம நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துருக்கோம், உங்களுக்கு தான் அது எல்லாமே தெரியுமே, இப்பதான் அண்ணனுக்கு பொண்ணு ரெடியா இருக்கே அப்படின்னு சோழன் சொல்ல சந்தா வெக்கத்தோட சிரிச்சுட்டு தலை குனிறாங்க. சந்தாவை பாக்குறவரு அட வெக்கத்தை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு நிலாவை பார்க்க அவங்களும் சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அண்ணனும் சந்தோஷமும் பெருமையுமா தங்கச்சியை பாக்குறாரு. சந்தாவுக்கு அண்ணனை பிடிச்சிருக்கு, அண்ணனுக்கும் சந்தாவை பிடிச்சிருக்கு, எங்க வீட்லயும் எல்லாருக்கும் சந்தாவை பிடிச்சிருக்கு, சந்தாவை எங்க அண்ணனுக்கு கட்டி கொடுக்கறதுல உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அப்போ அவங்க கல்யாணத்தை சீக்கிரமே முடிச்சிடலாம்ல அப்படின்னு சோழன் கேட்க உன்னோட கருத்து என்னமான்ற மாதிரி தங்கச்சியை பாக்குறாரு. அவங்க வெக்கத்தோட மறுபடியும் தலையை குனிறாங்க. 2 பேரும் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறவங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேனா அப்படின்னு நிலா சொல்ல சேரன் பையாவுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாரு அனீஷ். சந்தாவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. அவ்வளவுதான், இனி அடுத்து என்ன, உங்க வீட்டுல இருந்து உங்க அம்மா அப்பா எல்லாம் வரணும், வந்தா பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. 2 பேரோட முகமும் மாறிட்டு இருக்குது. அவங்களை இங்க வர சொன்னா வருவாங்களா, இல்ல நாங்க குடும்பத்தோட பீகார் வரணும்னா சொல்லுங்க, எல்லாரும் ஃபிளைட் டிக்கெட் போட்டு கிளம்பி வந்துடணும்னு சாதாரணமா ஜாலியா சொல்றாரு சோழன். என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நிலா பார்த்துட்டு இருக்க.
என்னங்க ஓகேவா நிலா பக்கம் திரும்புறாரு. நிலா முறைக்கிறத பார்த்துட்டு ஏங்க நீங்க என்ன பீகார் வரல நடந்தா போவீங்கன்னு கேக்குறாரு. இவர் இங்க பேசிட்டு இருக்க அனீஷும் சந்தாவும் பயத்தோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சோழன் சொன்ன ஜோக்கு கேட்டு சிரிச்சிட்டு நிலாவும் திரும்ப இல்லங்க எங்க ஊர்ல போய் கல்யாணத்தை முடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைங்க அப்படின்னு சோழனோட பீகார் பயணத்துக்கு ஒரு பெரிய முற்றுக்கட்டை போட்டுடுறாரு அவரு. ஏற்கனவே எங்க மாமாவுக்கு தான் சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பேசி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் சேரன் பையா கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா பாக்குறாங்க. ஆனா சந்தாவுக்கு என் மாமாவை சுத்தமா பிடிக்காது. அவ அங்க இருந்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு தான் நான் இங்க அவளை சென்னைக்கே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அனி சொல்லிட்டு இருக்க. புரியுதுங்கிற மாதிரி தலையாட்டுறாரு சோழன். ஊர்ல இன்னமுமே என் மாமாவுக்கு தான் சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. உடனே சந்தாவை கூட்டிட்டு வான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அனி சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் சங்கடமா பரிதவிப்பா பாத்துட்டு இருக்காங்க. முன்னாடி கூட உங்க வீட்டுல ஒரு 2-3 நாள் சந்தா இருந்தாலே அதுக்கு காரணமே என் மாமா தான் அப்படின்னு அனீஷ் சொல்லிட்டு இருக்க. சந்தா ரொம்ப சோகமா நின்றுட்டு இருக்காங்க. சந்தாவை தேடி அவங்க சென்னைக்கு வர்றாங்கன்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. சந்தா அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான் உங்க வீட்லயே தங்க வச்சேன் அப்படின்னு அனீஷ் சொல்ல எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு நிக்கிறாங்க. நிலா சந்தாவை பார்க்க ஆமான்னு தலையாட்டுறாங்க. சந்தாவும் ஓ இப்படி ஒரு சிக்கல் இருக்குதான்னு மாதிரி யோசிக்கிற சோழன் சரி அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது கஷ்டம்னு சொல்றீங்களான்னு கேக்குறாரு. இல்ல ஊர்ல வச்சு கல்யாணம் பண்றதுதான் கஷ்டம். உங்களுக்கு ஓகேனா என் வீட்டுல கூட சொல்லாம என் தங்கச்சிய நான் பையாவுக்கு கட்டி கொடுத்துடுறேன் அப்படின்னு அவசரமா சொல்றாரு அனீஷ். ஓகே வேலை முடிஞ்சதுன்ற மாதிரி சோழன் நிம்மதியா சிரிக்க நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு வீட்டுல சொல்லாம கல்யாணம் பண்றது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேட்க சந்தா சோகமா பாக்குறாங்க நிலாவை. ஏதாச்சும் பிரச்சனை வராதான்னு நிலா கேட்க பிரச்சனை வரதான் செய்யும், ஆனா அது உங்களை பாதிக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அனீஷ் சொல்ல சோழனுக்கு ஓகேன்னு இருக்கு. ஆனா வீட்டுல சம்மதம் வாங்கி உங்களுக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு முடிச்சிடுறாரு அனீஷ். உடனே சோழன் சந்தோஷமா சிரிச்சுட்டு எதுக்கு வீட்டுல எல்லாம் சொல்லிக்கிட்டு பொண்ணுக்கு ஓகே மாப்பிள்ளைக்கும் ஓகே பொண்ணோட அண்ணனுக்கும் ஓகே இதுக்கு மேல என்ன வேணும் நீங்க விடுங்க மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல நிலா சோழனையே பாத்துட்டு இருக்காங்க. சோழன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அனீஷ் சந்தா ரெண்டு பேரோட முகத்திலையும் லைட்டா சிரிப்பு வருது. ஏங்க என்னங்க உண்மைதானேன்னு நிலா கிட்ட கேட்க நிலாவும் கொஞ்சம் தயக்கத்தோட ஹாங்கிறாங்க. அனீஷ் பையா நீங்க இந்த விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல இதை விடுங்க அதெல்லாம் பாத்துக்கலாங்கிறாரு அவரு. அனீஷ் சந்தாவை பார்க்க அவங்களும் வெக்கத்தோட சிரிக்கிறாங்க. வீட்டுல சம்மதம் வாங்க முடியாதுன்னா நான் சொல்லல, ஆனா சம்மதம் வாங்குறதுனா நிறைய பிரச்சனை வரும், கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்காக தான் சொன்னேங்கிறாரு அனீஷ். எதுக்குங்கிறேன் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மாமனார் மாமியார் காலில் போய் விழுந்தா எல்லாம் சரியாயிட்டு போகுது, பாத்துக்கலாம் விடுங்க பையான்னு சோழன் சொல்ல அடேங்கப்பா என்ன தைரியம் அவனுக்கு அப்படின்னு நிலா பாத்துக்கிட்டே இருக்காங்க. கல்யாணம்ன்றதுலயே சந்தா ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அண்ணனும் தங்கச்சியும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல ஒரு ஹிந்தி சாங் ஓடுது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும். ஏங்க சரிதான் என்ன சோழன் கேட்க நிலாவும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி சரின்னு தலையாடுறாங்க. அப்படின்னு சோழன் சந்தோஷமா அவங்கள பார்க்க அனீஷும் சந்தாவும் ஏக சந்தோஷம். ஆனா நிலா தான் ஒரு மாதிரி குழப்பமும் தெளிவில்லாம இருக்காங்க. பாண்டி ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டாரு, ஆனா கையில ஸ்பேனரை பிடிக்க முடியல அவரால. அப்படியே குறுக்கை நறுக்கை நடந்துகிட்டு ரோட்டையே பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்க கண்ணன் ப்ரோ என்னன்னே ரோட்டையே பார்த்துட்டு இருக்கிற ஆனதி வரலையான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்க அவரும் எந்த ஈகோவும் இல்லாம ஆமாடாங்கிறாரு. கண்ணன் ப்ரோ அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்க அவரு ரோட்டையே மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்தா சண்டை போட வேண்டியது, அந்த பொண்ணு வரலன்னா ஏன் வரலன்னு கேக்குறது அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல டேய் நாங்க என்ன எல்லா நாளுமா சண்டை போட்டுட்டு இருக்கோம், சில நாள் சண்டை வரும் சில நாள் நல்லா பேசுவோம், ஆனா இப்படி பேசாமலாம் இருக்க மாட்டாடா, சண்டை போடுறதுக்காகவாவது பேசுவா, ஆனா இப்ப அது கூட இல்லையா, அதான் ஒரு மாதிரி இருக்குங்கிறாரு பாண்டி. என்ன பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போகாம விட்டுட்டீங்க, அந்த பொண்ணுக்கு கடுப்பு வராதா அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க அதுக்காக பேச மாட்டாளா, நான் என்ன கல்யாணம் வேணான்னு சொன்னேனா இல்ல வானதியவே வேணான்னு சொன்னேனா, இப்போ இந்த கல்யாணம் வேணான்னு தானே சொன்னேன் அப்படின்னு பாண்டி கேட்க அண்ணே பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு, அவங்களுக்கு ஒண்ணு வேணும்னு நினைச்சா எந்த எல்லைக்கும் போவாங்க, அதுவே வேணான்னு முடிவு பண்ணிட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல எச்சி முழுங்கிட்டு இருக்காரு பாண்டி. டேய் இப்படிலாம் சும்மா சொல்லி பயமுறுத்தாத, அப்படிலாம் இல்ல அப்படின்னு கொஞ்சம் பதட்டமா சொல்றாரு. நிஜமா தானே சொல்றேன், நீ வேணும்னு வானதி நினைச்சப்போ அவங்க வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் எதிர்த்து சண்டை போட்டுட்டு உன்னை தேடி வரல அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க யோசிக்கிறாரு பாண்டி. இப்ப அது வீட்டுல ஓகே சொல்லி உன்னை பொண்ணு பார்க்க கூப்பிட்டாங்க, நீ ஏதேதோ காரணத்தை சொல்லி வேண்டான்னு சொல்லிட்ட, அப்ப அந்த பொண்ணுக்கு கடுப்பாகாதா அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க
ஏண்டா வானதி என் கூட சண்டை போடும்போது கோவப்படும் போதெல்லாம் இப்படியாடா பேசுன அப்படின்னு பாண்டி கேட்க நைஸா கண்ணன் ப்ரோ வேற பக்கம் பாக்குறாரு. பாவம் எப்படிதான் அவளை சமாளிக்க போறியோ அப்படின்னு தானடா சொன்ன. ஆனா அவகிட்ட போய் பாண்டிலாம் ஒரு ஆளு, அவனுக்கு லவ் பண்ணவே தெரியாது அப்படின்னு நீ தானடா சொன்ன அப்படின்னு பாண்டி கேட்க முகத்தை எங்க வச்சுக்கிறதுன்னு சுத்தி முத்தி தேடுறாரு கண்ணன் ப்ரோ. இப்ப அவ பார்க்க வரமாட்டேங்கிறான்னு வருத்தத்துல இருக்கேன். உடனே நான் தான் காரணம்னு பேசுறது. கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா பேச மாட்டியா நீ அப்படின்னு பாண்டி கேட்க, எல்லா தப்பும் நீங்க பண்ணிட்டு இப்ப ஏன் மேல குறை சொல்றது அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, போடா அப்படின்னு சலிச்சுக்கிற பாண்டி அங்க போய் அவர் உட்கார்ற தகர டேங்கை தள்ளி விட்டு அதுல உட்கார்ந்துட்டு ஸ்பேனர் கையில எடுக்கிறாரு. கண்ணன் ப்ரோ அவரை பாவமா பார்த்துட்டு இருக்க. அவருக்கு கண்ணு பூரா ரோட்லயும் கையை ஸ்பேனர்லயும் வண்டியிலயும் இருக்கு. அண்ணே எட்டி எட்டி வேலை செஞ்சு கை மேல எதையாவது போட்டுக்க போற பார்த்தனே, அதெல்லாம் சரியாயிடும் விடு, வானதி உன்னை விட்டு எங்க போயிட போகுது அப்படின்னு கண்ணன் ப்ரோ ஆறுதலா சொல்ல பாண்டிக்கு ஆகவே இல்லை. ரொம்பவும் மனசு தாங்காம தவிப்பா பாக்குறவரு, டேய் கண்ணா உன் போன்ல இருந்து வானதிக்கு ஒரு போன் போட்டு தரியான்னு கேட்க, சரின்னு என்ன போன் எடுக்கிறாரு அவரு. நம்பர் இல்ல நீயே போட்டுக்கோ அப்படின்னு அவரு போனை கொடுக்க வேகமா வாங்குறாரு பாண்டி. நம்பரை போட்டு பாண்டி கால் பண்ண பெட்ரூம்ல இருக்குது மொபைல். ஹால்ல இருந்து ரூமுக்கு வர்றாங்க வானதி. ஆளை மாறி அல்ட்ரா மாடர்னா நிக்கிறாங்க. புது நம்பரா இருக்கு அப்படின்னு யோசிக்கிற வானதி கால் அட்டன் பண்ணி ஹலோங்கிறாங்க. பாண்டிக்கு ஒரே நர்வஸா இருக்கு, டக்குன்னு பேச முடியல. அவரு அமைதியா உதறிக்கிட்டு இருக்க ஹலோங்கிறாங்க வானதி மறுபடியும். ஹலோ வானதி அப்படின்னு பாண்டியோட வாய்ஸ் கேட்டதுமே ஒரு உச்சி கொட்டிட்டு கட் பண்ணிடுறாங்க. அவங்க கையோட அந்த நம்பரையும் பிளாக் பண்ணிடுறாங்க. மொபைல பெட்ல வச்சுட்டு அவங்க பெட்ல உட்கார பாண்டி மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு சேங்கிறாரு. பிளாக் பண்ணிட்டா. ச்சே பேசினா என்னதான்டா அவளுக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அப்படின்னு மொபைல வீச போறாரு. அண்ணே போன் என்னதுன்னு அப்படின்னு அவரோட கையில இருந்து மெதுவா போனை வாங்கிடுறாரு கண்ணன் ப்ரோ. இப்படி எல்லாத்துலயும் என்ன பிளாக் பண்ணி வச்சா என்னதான் அர்த்தம், கடுப்பா இருக்கு ச்சே அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு பாண்டி. வானதியும் ஒரு மாதிரி வருத்தத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. இன்னொரு இடத்துல காயத்ரி ஒரு கதவுல இருந்து வெளியே வர்றாங்க. வான பல்லவனை கூப்பிட அவரும் வர்றாரு. அது ஒரு ரெஸ்டாரண்ட். அப்படியே காயத்ரி நடக்க பல்லவன் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே நடக்கிறாரு. அங்கங்க எல்லாம் கப்பல் கப்பலா உட்கார்ந்து இருக்காங்க. ஒருவேளை கப்பல் ரெஸ்டாரண்ட் ஒன்னு பார்க்க நல்ல வேலையா ஒரு டேபிள்ல 2 பசங்க இருக்காங்க. காயத்ரி ஒரு டேபிள்ல உட்கார ஆப்போசிட்ல இருக்க சேர்ல உட்கார்றாரு பல்லவன். எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு கூப்பிட்டு வெயிட்டர் வந்து மெனு கார்டு கொடுக்கறாரு. பல்லவன் கிட்ட ஒன்னு காயத்ரிட்ட ஒன்னு கொடுக்க ஆர்வமா பாக்குறாங்க 2 பேரும். பாக்குற பல்லவன், அப்பா காஃபி மட்டுமே பல வெரைட்டிஸ் போட்டிருக்காங்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமா கஃபேன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு காயத்ரி சொல்ல, ஆமாமா அப்படிதான் இருக்கும், நான் உங்ககிட்ட சும்மா சொன்னேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு பல்லவன். அப்படிங்கிற காயத்ரி மெனு கார்டை பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணுமோ நீ சொல்லு அப்படின்னு பல்லவன் சொல்ல, அப்படின்னு மெனு கார்டை மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. பல்லவன் அவரோட மெனு கார்டை பார்க்கறதும் காயத்ரியோட முகத்தை பார்க்கறதுமா இருக்காரு. ஒரு வழியா பார்த்து முடிச்ச காயத்ரி எக்ஸ்கியூஸ் மீன்னு கூப்பிட, எஸ் மேம் அப்படின்னு வெயிட்டர் வந்து நிக்கிறாரு. 1 வெஜ் சாண்ட்விச் 1 கேன்பரி ஜூஸ்ங்கிறாங்க அவங்க. ஓகே மேம்ன்றாரு அவரு. ஐயோ அவ சொன்னதே 250 ரூபாயா, சிக்கன் சாண்ட்விச் 350 ரூபாயா, என்னடா இது கொல்ல விலையா இருக்கு, எங்க வந்து மாட்டி இருக்கிறோம் அப்படின்னு பல்லவன் யோசிச்சுட்டு மெனு கார்டை பார்த்துட்டு இருக்க. பல்லவா உனக்கு சொல்லுங்கிறாங்க காயத்ரி. இதோ பார்த்துட்டு இருக்கேன்னு மறுபடியும் மெனு கார்டை பார்க்க, அப்படின்னு காயத்ரி அடுத்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு மெனு கார்டை பார்த்துட்டு இருக்காங்க. பல்லவன் கடைசி நேரத்துல எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி ரொம்ப நேரமா பார்த்து முடிச்சுட்டு 1 சிக்கன் ஃபேட்டி பர்கர் அப்படின்னு சொல்ல, ஓகேங்க சார் அப்படிங்கிறாரு வெயிட்டர். 1 கேப்பச்சினோ அப்படின்னு சொல்ல, வேற ஏதாவது வேணுமாங்கிறாரு அவரு. இல்ல இதுவே போதும்னு பல்லவன் சொல்ல, ஓகேங்க சார் 5 மினிட்ஸ்ங்கிறாரு அவரு மெனு கார்டை மூடி வச்சுட்டு, அட பாவீங்களா காஃபியவே 200 ரூபா போட்டு வச்சிருக்கீங்களேடா, நல்லா சம்பாரிங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்தி முத்தி பார்க்க காயத்ரி அவரை பார்த்துட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. இவங்கெல்லாம் பாக்குறதுக்கு லவ்வர்ஸ் மாதிரி தான் இருக்காங்கல்ல அப்படின்னு பல்லவன் கேட்க, ஆமா எல்லாருமே லவ்வர்ஸா தான் இருப்பாங்க அப்படின்னு காயத்ரி சொல்ல, சூப்பர்ல நாமளும் லவ்வர்ஸ் அவங்களும் லவ்வர்ஸ் அப்படின்னு பல்லவன் சொல்ல, வேணும்னா ஹாய் சொல்லி பேசிட்டு வா அப்படிங்கிறாங்க காயத்ரி. சும்மா சொன்னா உடனே கலாய்க்கிற பாத்தியா அப்படிங்கிற பல்லவன் சுத்தி ஒரு தடவை பார்த்துட்டு, ஆமா இந்த மாதிரி கஃபேக்கெல்லாம் அடிக்கடி வருவியா நீன்னு கேட்குறாரு. வருவேனே, சம்டைம்ஸ் படிக்கணும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா கஃபேக்கு வருவேன் அப்படின்னு காயத்ரி சொல்ல, படிக்கிறதுக்கு இங்க வருவியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாரு அவரு. நல்லா இருக்குமே அப்படின்னு காயத்ரி சொல்ல, இங்கே உட்காந்து படிக்கிறதா நல்லா வேற இருக்குமா, என்னடா சொல்றா இவ அப்படின்னு குழப்பமா பார்த்துட்டு, தனியாலாம் வரலாமா இங்கன்னு கேட்குறாரு. தனியா வந்தாதான் ஜாலியா இருக்கும், டைம் போறதே தெரியாது, சூப்பரா இருக்குங்கிறாங்க காயத்ரி. பல்லவனுக்கு ஒன்றும் புரியல. ஆனா தெரியாத மாதிரி காட்டிக்க வேணாம்னு நினைக்கிறவரு ஓ அப்படின்னு நிறுத்திக்கிறாரு. இப்ப நடந்த செமஸ்டர்ல நான் 80% மார்க் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் இங்கே உட்காந்து படிச்சுதான் வாங்கினேன் அப்படின்னு ஏதோ
கஃபேய லைப்ரரி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து சொல்றாங்க அவங்க. ஓ, நான்லாம் எங்க உட்காந்து படிச்சாலும் 40% மேல தாண்டாதுங்கிறாரு அவரு. இத கேக்குற காயத்ரி கலகலன்னு சில்லறை அள்ளி செதற விட்ட மாதிரி சிரிக்கிறாங்க. நல்லா பேசுறேன்னு சொல்ல தேங்க்ஸ்ன்னு சிரிக்கிறாரு அவரு. அப்போ காயத்ரி மொபைல் எடுத்து பார்க்க எடுத்து பேசுறதுனா பேசுங்கிறாரு அவரு. இல்ல, நேத்து என் ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு பார்ட்டின்னு கூப்பிட்டு இருந்தா என்னால போக முடியல, இப்ப அட்டன் பண்ணா ஏன் வரலன்னு கேப்பா, நான் அப்புறமா பேசிக்கிறேங்கிறாங்க காயத்ரி. பார்ட்டிலாம் போவியா அப்படின்னு பல்லவன் கேட்க, ஓ போவேனேங்கிறாங்க அவங்க. நெக்ஸ்ட் டைம் பார்ட்டிக்கு போகும்போது சொல்லு என்கிட்டயும், நானும் வர்றேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, அப்படியா, கம்பெனிக்கு நீ வர்றேன்னா போலாம் அப்படின்னு காயத்ரி சொல்ல, அதெல்லாம் ஜாலியா நான் வருவேன், நீ எங்க போகணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு காயத்ரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு ட்ரேல சார்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு வெயிட்டர். ரெண்டு பேரும் கொஞ்சம் நிமிந்து உட்கார அந்த ட்ரே அவங்க முன்னாடி வச்சுட்டு, வேற ஏதாவதுங்க சார் அப்படின்னு கேட்க, தேங்க்ஸுங்கிறாரு பல்லவன். தேங்க்யூ சார், நான் அவர் அங்க இருந்து நகர்ந்துட, இந்தா அப்படின்னு அவரோட பிளேட் எடுத்து நீட்டுறாங்க காயத்ரி. நீ எடுத்துக்கோ அப்படின்னு பல்லவன் சொல்ல அவங்க சாண்ட்விச் எடுத்துக்கிறாங்க. காயத்ரி சாண்ட்விச் எடுத்து கடிச்சிட்டு இருக்க இவரு கேப்பிச்சினோவை எடுத்து ஒரு சிப் இழுக்கிறாரு. உனக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லிக்கோ அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல இல்ல எனக்கு இது போதும், உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க காயத்ரி. ஆஹா, இதுவே ஜாஸ்தி அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி சரின்னு தலையாட்டிக்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி உனக்கு பிடிச்ச வேற ஏதாவது கஃபே இருந்தாலும் சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன், அது என்னோட ட்ரீட்டுங்கிறாரு பல்லவன். நிஜமாவா அப்படின்னு காயத்ரி கேட்க, ஆமா இது என்ன கேள்விங்கிறாரு அவரு. சரி ஓகே சொல்றேங்கிறாங்க காயத்ரி. ஓகே, புது எக்ஸாம் பேரை சொல்லி பல்லவன் வாங்கிட்டு வந்த 2000 ரூபாய் இங்க கேப்பிச்சினோ சிக்கன் ஃபேட்டி பர்கராவும் மாறிட்டு இருக்கு. 2 சாண்ட்விச்சை 2 மணி நேரமா காயத்ரி சாப்பிட்டுட்டு இருக்க பல்லவன் பர்கரை பாதி நாள் ஃபுல்லா சாப்பிடுவார் போல இருக்கு. அடுத்து ஜூஸ் எடுத்து கொடுக்க அவங்க கேன்பரி ஜூஸை சிப் சிப்பா குடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு டிஷ்யூவால வாய் கையெல்லாம் தொடச்சிட்டு இருக்க, சார் உங்க பில்லுன்னு கொண்டு வந்து அந்த அட்டையை வைக்கிறாரு வெயிட்டர். அதை வாங்கி பாக்குற பல்லவனுக்கு முழி பிதுங்கினாலும் அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு சமாளிக்க அதை பார்த்து மைல்டா சிரிச்சிட்டு இருக்காங்க காயத்ரி. அவரும் சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சிட்டு பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து வைக்கிறாரு. அவரு பணத்தை எடுத்து என்றதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க காயத்ரி. நிறைய பணத்தை அந்த அட்டையில வச்சுட்டு கொஞ்சம் பணத்தை பாக்கெட்ல வைக்கிறவரு, மீதியை டிப்ஸா வச்சுக்கோங்கன்னு சொல்ல, சரிங்க சார்னு போறாரு அவரு. பில்ல கொடுத்து முடிச்சாலும் கூட அவங்க பிளேட்ல இருக்கிறது இன்னும் தீர்ந்திருக்கவே இல்ல. அது ஏதோ அமுத சுரபி மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் நிலா ராகவ் கிட்ட வந்து நிக்கிறாங்க. இதுக்கு மேல நான் இங்க ஒர்க் பண்றது உங்களுக்கும் நல்லதில்ல எனக்கும் நல்லதில்லைங்கிறாங்க நிலா. நீங்க இந்த வேலையை விட்டுட்டு போனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கிடைக்காது அப்படிங்கிறாரு ராகவ். எனக்கு நியாயமா நீங்க கொடுக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் டேலண்ட்டுக்கு நீ ஏதோ சொல்றாங்க, அது உங்க இஷ்டம். இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அப்படி நீங்க என்ன கிழிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேங்கிறாரு ராகவ். பாருங்க பாருங்க அப்படிங்கிற நிலா கழுத்துல இருக்க ஐடி கார்டை கழட்டி ராகவ் முன்னாடி போட்டுட்டு வெளியே போறாங்க. அப்படி நிலா சடனா முடிவெடுத்து எங்க போக போறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, இனி வானதி பாண்டிய திரும்பி பார்க்க போறாங்களா இல்லையா, பல்லவன் இனிமே சேரனை ஏடிஎம்மா யூஸ் பண்ண போறாருன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.